வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஆல்ரெடி பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். இது என்னென்னா பெண்மணியின் நற்குணங்கள் பற்றி. இது எத்தனாவது வீடியோனா பார்ட் 5. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். ஒரு பெண்ணினோட நற்குணங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா உண்மையானவள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னது உண்மையானனா? எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பொய் சொல்ல மாட்டாங்க. சரி, அதை வாங்க என்னன்னு பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, நிச்சயமாக உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டுகிறது. யார் ஒருத்தவங்க உண்மையை மட்டுமே பேசுகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக நன்மையின் பக்கம்தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டுது. அப்போது நம்ம நன்மை செய்தால் எங்கே போவோம்? கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போக வழிவகுக்குது. நிச்சயமாக ஒரு மனிதர் உண்மையை மட்டும் பேசிக்கொண்டே இருக்கிறார். எந்த ஒரு மனிதர் எக்காரணத்தை கொண்டும் பொய் பேசாமல் உண்மை மட்டும் பேசுகிறாங்களோ இறுதியாக அல்லாஹ்விடம் அவர் உண்மையாளராக ஆகிவிடுவார். அப்போ கண்டிப்பாக என்ன ஆயிரும்? உண்மை மட்டும் பேசினா அவங்களுக்கு சித்திக் அப்படிங்கிற ஒரு உண்மையாளர் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைச்சிரும். நிச்சயமாக பொய் பாவங்களின் பக்கம் வழிகாட்டுது. அப்போ பொய் சொன்ன எங்கே போவோம்? நம்ம பாவங்கள் தான். அப்போ பாவம் நம்ம எங்கே கூட்டிகிட்டு போவோம்? நரகத்தின் பக்கம் நம்மளை கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக ஒரு மனிதன் எப்போதும் பொய்யை மட்டும் பேசுகிறார். எப்போ ஒரு மனிதர் எந்த சூழ்நிலை பார்த்தாலும் பொய், வாய் திறந்தாவே பொய் அப்படின்னா இறுதியாக அவர் அல்லாஹுவிடம் பொய்யாராக எழுதப்படுவார். அப்போ அல்லாஹுவின் பேர் படி அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? அவங்களுக்கு பொய்யர் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லுவான். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அப்போது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுறேன். அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜுக்கு போயிருக்காங்க. மெஹராஜ் பயணம்னு என்னது? சும்மா இங்கேருந்து பக்கத்து வீட்டு போகிறதா இல்லை, என்னது வானத்துக்கு போயிட்டு வர்றது, அதுதான் மெஹராஜ் பயணம். அப்படி போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. மக்கள்களை நம்புவாங்களே, அது எப்படி வானத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது. அப்போ எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறத நம்பவே இல்லை. சரிங்களா? நான் எத்தனை தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னனோ அத்தனை தடவை நீங்களும் என் கூட சேர்ந்து அன்போடும் திரும்பி என் பின்னாடியே சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏன்னா யார் கஞ்சர் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் சொல்லியும் அவங்களுடைய பேர் சொல்லனா அவங்க தான் கஞ்சன். ஓகேங்களா? அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர் சொன்னால் நீங்களும் திரும்பி சொல்லுங்கள். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அப்போ மெஹராஜ் பயணத்துக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க என்னென்னா பைத்துல் முகத்தஸ் அப்படிங்கிற ஒரு பாலஸ்தீனில் இருக்கிற இடத்துக்கு போய் தான் மெஹராஜுக்கு போயிருப்பாங்க போல் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. அதனால மக்கள் யாருமே நம்பலை. அப்போ ஊரில் யாராச்சும் ஒருத்தவங்க உண்மையை மட்டுமே பேசுவாங்க அப்படின்னு ஒரு நபர் இருப்பாங்கன்னா அந்த நபர் தான் அபூபக்கர். அப்போ அபூபக்கர் வந்தாங்க. நீங்கள் உண்மையிலேயே போனீங்களா? பைத்துல் முகத்தஸுக்கு போனீங்க, என்ன பண்ணீங்க? இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்க இதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அபூபக்கர் அந்த இடத்துக்கு பாலஸ்தீனுக்கு போயிருப்பாங்க போல். அதனால் அவங்க கரெக்டாக எல்லா இடத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போது சொன்ன உடனே கடைசியில் அபூபக்கர் என்ன சொல்லிட்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான், இவங்க பொய் சொல்லலை, இவங்க உண்மையிலேயே மெஹராஜுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு அபூபக்கர் சொல்கிறாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு ஒரு பெயர் சுட்டினாங்க. என்னென்னா சித்திக் அபூபக்கர். அப்படின்னா என்னது? உண்மையாளர். அப்போ இதில் நம்ம என்ன தெரியுது? உண்மை பேசினா நன்மையின் பக்கம் போவோம், நன்மை பண்ணால் நம்ம சொர்க்கத்துக்கு வழிகாட்டுவோம். இதே பொய் சொன்னால் நம்ம என்ன ஆகும்? ஒரு நரகத்துக்கு தான் போவோம். அது மட்டும் இல்லாமல் அவன் பேர் பொய்யர். யார் அப்படி பேர் சுட்டுறா? அல்லாஹ் சுட்டுகிறார். பொய் சொன்னால் அவன் நரகத்துக்கு தான் போவான். ஒரு பொய்யராக எழுதப்படுகிறார் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். பொய் சாட்சி சொல்ல மாட்டாள். எக்காரணத்தை கொண்டும் பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் கூறுகிறான், அன்று பொய்யான வார்த்தைகளை விட்டு நீங்கள் தப்பித்து கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டு பொய் சொல்லாதீங்க. அப்படி பொய் சொல்கிற நிலைமை ஏற்பட்டாலும் நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் தப்பிச்சிருங்க. எந்த நிலையிலையும் நீங்கள் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் கூறுகிறான், மேலும் அவர்கள் பொய் சாட்சி சொல்லாமலும் வீணான செயல்கள் நடைபெறும் இடத்திற்கு செல்லாமலும் ஒரு கால் அத்தகைய இடத்திற்கு செல்லும்படி ஏற்பட்டு விட்டு போதிலும் அதிக சம்பந்தப்படாத கண்ணியமான முறையில் அதனை கடந்து சென்று விடுபவர்களாகவே இருப்பார்கள். இங்கே என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் பொய் சாட்சியும் சொல்லாதீங்க. வீணான செயல்கள் இருக்கிற இடத்துல நடைபெறுமான இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அங்கே போனாலும் கூடியது நீங்கள் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடமே தெரியாத மாதிரி இருந்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ இதில் என்ன தெரியுது, இப்போ இருக்கிற கல்யாணம் பார்த்தோம்னா ஆடம்பரம் எப்படி அப்படி கண்பட்ட அப்படி இப்படி பண்ணி ஒரு ஆடம்பரமான கல்யாணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. சரிங்களா? அப்படிப்பட்ட கல்யாணம் பண்ணவே பண்ணாதீங்க. சப்போஸ் அப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் போங்க. ஆனால் அங்கேயும் நீங்கள் வந்து கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்க. சரிங்களா? நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு இங்கே சொல்ல வராங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெரும் பாவங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாவத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறாங்க, பெரும் பாவத்திலே எல்லாத்தையும் விட பெரும் பாவத்தை நான் உங்களுக்கு அறிவித்து தரமா? அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வின் தூதரை அறிவித்து தாருங்கள் என்று தோழர்கள் கூறினார்கள். அப்போ அங்கே இருந்த தோழர்கள் வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் வந்து இன்னைக்கு அறிவித்து தாங்க. அல்லாஹுக்கு இணை வைப்பது எடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்க, அல்லாஹுக்கு இணை வைப்பது. இணை வைப்பதுனா என்னது? அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனுக்கு இணையாக வேற ஒரு கடவுளை வச்சு வணங்குறதா அவனுக்கு இணை வைப்பது. அப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம ஆகக்கூடாது. பெற்றோருக்கு மாறு செய்வது. பெற்றோருக்கு மாறு செய்வதுன்னா என்னது? அவங்க வந்து முடியாமல் காலத்தில் அவங்களுக்கு உதவி எதுவும் படாமையோ இல்லை அவங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிற ஒவ்வொரு செயலுமே மாறு செய்வது தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக அமர்ந்தார்கள். இதற்கு முன்பு சாய்ந்தவர்களாக இருந்தார்கள். என்னென்னா அவங்க வந்து ஏதாச்சும் பேசிட்டு இருக்கும்போது சாய்ஞ்சிக்கிட்டு பேசியிருப்பாங்க போல். ஆனால் சாய்ஞ்ச உடம்பு திடீர்னு நேராக உட்கார்ந்து சொன்னாங்க. மேலும் கூறினார்கள். அப்படின்னா அசால்ட்டாக இப்படி ஏதாச்சும் லைட்டாக சாஞ்சிட்டு இருந்திருப்பாங்க போல். ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறதுனால தன்னுடைய உடம்பை வந்து நேராக வைத்து அவங்க வந்து சொல்கிறாங்க, அறிந்து கொள்ளுங்கள் பொய் சொல்வது என்று கூறினார்கள். எல்லாரும் பெரு பாவத்தில் மிகப்பெரிய பாவம் வந்து பொய் சொல்வது தான் அப்படின்னு யார் சொல்லியிருக்கார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார்கள். அப்போ அந்த இது வந்து பொய் சொல்வது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறத திரும்பி அந்த சொல்ல வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இறுதியாக நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமைதியாக வேண்டுமே என்று கூறினோம். கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி திரும்ப சொன்னனால அங்கே இருக்க தோழர்கள் எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அமைதியாக இருங்க அப்படின்ட்டு அவங்களுடைய தூதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து என்ன தெரியுது? பொய் சொல்வது ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நன்மையை நாடுவல்னா என்ன அப்படின்னா எந்த சூழ்நிலை இருந்தாலும் நன்மை மட்டும் தான் செய்யணும் அப்படிங்கிறத நன்மை நாடுதல். அதுக்கு என்னன்னு பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மார்க்கம் என்பது பிறர் நலம் பேணுவதாகும். நம்மளுடைய மார்க்கம் வந்து தன்னைத்தானே காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இது, அடுத்தவங்களுடைய நலனை நம்ம பேணுறது தான் நம்மளுடைய மார்க்கம். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. மார்க்கம் என்பது பிறர் நலம் வந்து பேணுவதாகும். யாருக்கு அல்லாஹ்வின் தூதர் என்று நாங்கள் கேட்டோமோ, யாருக்கு அல்லாஹ்வின் தூதர், அங்கே இருக்கிற தோழர்கள் எல்லாம் கேட்டிருக்கு, யாருக்கு நன்மை பிறருக்கு நலம் பேணுதுன்னு சொல்லிட்டீங்க, அது யாரு அப்படின்னு தோழர்கள் கேட்டிருக்காங்க. நாங்கள் கேட்டோம். அதற்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, அல்லாஹுக்கும் அவனுடைய வேதத்திற்கும் அவனுடைய தூதருக்கும் முஸ்லிம்களின் தலைவர்களுக்கும் அவர்களின் பொது மக்களுக்கும் என பதிலளித்தார்கள். அவ என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நான் வந்து பொதுவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு சொல்கிறேன். இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா என்னது? ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடைய நலத்தை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவங்க வந்து நலம் பேணுவாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் என்ன செய்யணும், ஒய்ஃபோடைய நலத்தை பார்க்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தலைவனுக்கு எடுத்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தலைவருக்கும் எடுத்துக்கூறாங்க. அப்போ தலைவர் யார் இதை நலம் பேணுவாங்க? பொதுமக்களுடைய இதை இது பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாச்சும் வாக்கு பிரமாணம்னா, சத்தியம் ஏதாச்சும் செஞ்சோம்னா அதில் நம்ம வந்து நலன் பேணணும் அப்படின்னா நம்ம சொல்ல வாக்கை காப்பாற்றணும். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மார்க்கம் என்பது வந்து அடுத்தவங்களுடைய நலம் பேணுவதாகும். யாருக்கு அல்லாஹ்வின் தூதர் அப்படி கேட்டதற்கு அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹுக்கு அவனுடைய வேதத்துக்கும், அல்லாஹுக்கும் சரி அவனுடைய வேதருக்கும் சரி தூதருக்கும் சரி முஸ்லிம்களின் தலைவர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும். அப்படின்னா யாரோட நலம் பேணணும் அங்கே கண்டிப்பாக பேணணும். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பேணுவாங்க கரெக்டாக. அதே மாதிரி தலைவர்னால் பொதுமக்களுடைய நலத்தை காண்பாங்க. அது சொன்னாங்க. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தொழுகையை நிறுத்துவதற்கு சக்காத் கொடுப்பதற்கும் முஸ்லிம்கள் அனைவருக்கும் நன்மை நாடுவதற்கும் வாக்கு பிரமாணம் செய்தேன். அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சொல்லியிருக்கேன், தொழுகையை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை வந்து கொடுப்பதற்கும் முஸ்லிம்கள் அனைவருக்கும் நன்மையை நாடுவதற்கும் வாக்கு பிரமாணம்னா நான் சத்தியம் செய்தேன் அப்படின்னா இதெல்லாம் செய்யுங்க, இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே. நீங்கள் அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வந்து அறிந்து கொள்ளுங்கள். என்னது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்புக்கு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுமே சரி, ஒவ்வொரு ஆளுக்கும் பொறுப்பாளர் தான். அதை குறித்து நீங்கள் மறுமையில் கண்டிப்பாக விசாரிப்பீங்க. அதுதான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? மக்களுக்கு தலைவராக இருப்பவரும் பொறுப்பாளர் அவர். மக்களுக்கு யார் தலைவர்? அவங்க தலைவர் வந்து மக்களுக்கு வந்து பொறுப்பாளர். அதே மாதிரி குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார். அவர் வந்து எதை பற்றி? தலைவர் வந்து மக்களை நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் வந்து தலைவரை வந்து விசாரிப்பான். ஆண் தன் குடும்பத்திற்கு போகிறோம். ஒரு ஆண் மகன் என்னது? ஒரு குடும்பத்தை நல்லா காப்பாற்றணும். அப்போ குடும்பத்தை பற்றி அல்லாஹ் வந்து ஆண் மகனிடம் விசாரிப்பான். ஆண் தன் குடும்பத்தில் பொறுப்பாளன். அவன் தன் பொறுப்புக்கு உட்படப்பட்டவற்றில் பற்றி விசாரிக்கப்படுவான். அவன் வந்து அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பான். அதே மாதிரி பெண் மனைவி தன் கணவர் வீட்டார்கள் மற்றும் அவருடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவார். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மனைவி வந்து தன் புருஷனையும் சரி அவன் குடும்பத்தையும் சரி நல்லா பாதுகாத்து வைக்கணும். அது குறித்து அல்லாஹ் வந்து அந்த பெண்மணிகிட்ட கேட்பான். அவர்கள் பற்றி அல்லாஹ் விசாரிக்கப்படுவார். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்? ஒருவரின் பணியாளன் தன் எஜமானின் செல்வத்திற்கு பொறுப்பாளன். அப்போது ஒவ்வொரு எஜமானி இருப்பான், எஜமானுக்கு வேலை செய்கிற ஒரு பணியாளன் இருப்பான். அப்போ பணியாளனோட வேலை என்ன? எஜமானோட சொத்தை காப்பாற்றுறது. அப்போ அது காப்பாற்றி வச்சிருக்கணும். அது குறித்து அல்லாஹ் அந்த பணியாளனிடம் கேட்பான். அவன் அது பற்றி விசாரிக்கப்படுவான். அறிந்து கொள்ளுங்கள், கண்டிப்பாக இது எல்லாத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே. நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பொறுப்பாளியே தான் இருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்புக்கு கீழ் உள்ளவர்கள் பற்றி கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு வந்து விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒன்று நான் சொன்னேன். இங்கே என்னதுக்கு? நலம் பேணுவது மார்க்கம் வந்து அடுத்தவங்களுடைய நலம் பேணுதான். அதுக்கு யாருடைய நலம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய வேதத்திற்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்கு? அல்லாஹுக்கும் சரி அவனுடைய வேதத்துக்கும் சரி, வேதத்திற்கும் அவனுடைய தூதருக்கும் முஸ்லீம்களின் தலைவருக்கும் அவர்களின் பொதுமக்களுக்கும் என இது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நமக்கு வந்து சொல்லித்தராங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுமே நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பொறுப்பாளி தான். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நன்மைக்கு வழி காட்டுவாள். நன்மைக்கு வழி காட்டுவாள் அது என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒரு நன்மைக்கு வழி காட்டுவாரோ அவருக்கு அதை செய்பவரின் நன்மை போன்று நன்மை கிடைக்கும். அப்படின்னா நம்ம வந்து ஒரு நன்மையை ஒருத்தவங்களுக்கு சொன்னாவே போதும். அது நம்ம சொல்கிறத நம்பி அவங்க செஞ்சிட்டாங்கன்னா அவங்க செய்கிற நன்மை நமக்கு சேரும். நம்ம செஞ்சாலும் செய்யாட்டியும் நம்ம ஒருத்தவங்களை வந்து நல்வழி காட்டினா அந்த பர்சன் என்னென்ன நன்மை செய்யுதோ அந்த நன்மை உங்களுக்கு சேரும். அதனால தான் அதிகமாக இஸ்லாத்தை பரவுங்க, அதிகமான விஷயங்கள் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுன்னா அதை அடுத்தவங்களுக்கு எத்தி வைங்க. அதனால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதான் நல்ல விஷயங்களை எத்தி வைக்கணும். சரிங்களா? இப்போது இது என்னென்னா, இப்போ நான் என் குடும்பத்துக்கு நான் சொல்கிறேன், மகரிப் நேரத்தில் வந்து குர்ஆன் அதிகமாக ரீட் பண்ணுங்கள், வாக்கியா சூரா ரீட் பண்ணுங்கள், வறுமையை போக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்து சூரா முல்க் ஓதுங்க. அது வந்து உங்களுக்கு மறுமை நாளில் உங்களுக்காக பரிந்துரை பேசும். குர்ஆன் வந்து அதிகமாக ரீட் பண்ணுங்கள், காலையில் யாசின் ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறத நம்பி நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் எனக்கு அது நன்மையாக வரும். ஓகேங்களா? அதுதான் இங்கே இதில் சொல்கிறாங்க. அப்போது நம்ம வந்து நன்மை வந்து அடுத்தவங்களுக்கு எத்தி வைக்கணும். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் ஏமாற்ற மாட்டால் வச்சிக்க மாட்டால் மோசடி செய்ய மாட்டாள். இன்ஷா அல்லாஹ் இது நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட்டில் நான் போடுறேன். எப்பயுமே நான் சொல்கிறது தான், நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களும் நமக்கு தெரிய வைக்கணும். ஓகேங்களா? இதன் மூலம் நமக்கு நன்மை கிடைக்கும், அவங்களும் நன்மை பெறுவாங்க. ஓகேங்களா? எல்லா மனிதர்களும் சொர்க்கத்தின் பக்கம் செல்வம். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. ஏதாச்சும் நான் தவறாக சொல்லியிருந்தால் என்னை மன்னியுங்கள். அல்லாஹ் என்னை மன்னிக்கட்டும். அஸ்தகுஃபில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து.